பாய்ஸ் தான் அது வந்து ஒரு டிரைவிங் ஃபோர்ஸா எடுத்து அவங்க கெட்டு போறதுக்கான ஒரு பாய்ஸ் கெட்டு போய் யார் சொன்னா? கேர்ள்ஸ் தான் இப்போ தறி கட்டு தாறுமாறா போயிட்டு இருக்காங்க. பாய்ஸை போய் நீங்க சொல்லிட்டு பாய்ஸ் கேர்ள்ஸ்லாம் கிடையாது. எல்லாம் கேர்ள்ஸுக்கு தனி வெப்சைட் இருக்கு, தனி பப் இருக்கு, பார் இருக்கு. எல்லாரும் அவங்களோட ரெக்கக்னிஷன், அவங்களோட ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு தான் வராங்க சார் மீடியாவுக்கு. அப்படிங்கும்போது அவங்களும் ஹார்ட் ஒர்க் போட்டு தான் வர்றாங்க. எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் யாருமே முன்னேற முடியாது. தெரியுதா? இப்போ அவங்க ஆங்கிள்லேருந்து பார்த்துட்டு அவங்க ஒன்று சொல்கிறாங்க, என்னம்மா நீ எல்லாம் அப்படி. ஹலோ காந்த மீடியா நேயர்களே, நான் உங்கள் விஜய் யாமினி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் உமாபதி சார் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம்மா. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ல சார், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்க ஜென்ரேஷன்ல மாடர்னைசேஷன் அப்படிங்கிற பேர்ல பல தவறுகள் நடந்துகிட்டு இருக்கு. சேலம் கோர்ட்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம் தர்ஷா குப்தா மேல. ஸோ இதனால வந்துட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் பாதிக்கப்படுறாங்களே, இதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? யங்ஸ்டர்ஸ் எங்கே பாதிக்கப்படுறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? புரியுதா? இந்த உலகத்தில் வடிவேல் சொல்கிற மாதிரி பல பொருட்கள் கிடக்கும். அது ஏன் நீங்கள் போய் இது பண்ணுறீங்கன்ற மாதிரி தான். அதாவது என்ன அப்படின்னா, இந்த ப்ராஸ்டியூஷன் இதெல்லாம் வந்து எல்லா காலத்துலேயும் இருக்குது. 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இருக்குது. உலகம் தோன்றிய காலத்துலேருந்து இருக்குது. அந்தந்த காலத்தில் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு காலத்தில் இருக்குது. இப்போ அட்வான்ஸாக சோசியல் மீடியா வந்ததுனால இப்போ சோசியல் மீடியாவில் அவங்க விளம்பரம் பண்ணி அதில் வருமானம் வருது. அப்படிங்கும்போது அந்த காலத்தில் வர்ற அமௌண்ட் வேறு, இப்போ வர்றது அமௌண்ட் வேறு. இப்போ ஏன்னா இப்போ ரீச் ஜாஸ்தியாகுது. ரீச் ஜாஸ்தியாக போது அவங்களுக்கு இன்கம் ஜாஸ்தியாக வருது. ஸோ அது வந்து எல்லா காலத்துலையும் நடக்கிறது தானே. அதுக்கு தானே போலீஸ்னு ஒன்று இருக்குது, கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அப்பப்போ கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, உள்ள தூக்கி வைப்பாங்க, வந்துடுவாங்க. அந்த வகையில் தான் போயிட்டுருக்கு. இப்போ நடிகைகளுக்குன்னு சொல்ல எல்லாருக்குமே பொதுவாக இப்போ இது ஒரு வாய்ப்பாக இருக்குது. அப்படி தான் நம்ம பார்க்கணும். இல்லை, ஆனால் காசு சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சீப்பான, அதை சீப்பான சொல்ல முடியாமல் எப்படி சொல்லுன்னு தெரில சார். பட் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஏன் பண்ணணும்? நிறைய வகைகள் இதுக்கு அதை தான்மா. இது வந்து இப்போ உங்களுக்கு அப்படி தோணலாம், எல்லாருக்கும் அப்படி தோணாதுல்ல. ஒருத்தருக்கும் ஒன்று தோணலை. அந்த மாதிரி அவங்களுக்கு அது தோணுது. சரி, இப்படி சம்பாதிக்கலாமே, வருமானம் வருது அப்படிங்கும்போது அதில் அவங்க சம்பாதிக்கிறாங்க. இப்போ அவங்க அப்படி சம்பாதிக்கிறதுனால அந்த சமூகம் அவங்களை ஒதுக்கி வச்சிருமா? இல்லை, அவங்களும் பங்களா, காரு, இப்போ போய் கார் வாங்க போகிறாங்க. ஐயோ, உங்களுக்கு நான் கார் தர மாட்டேன், நீங்கள் தப்பாக சம்பாரிச்சிருக்கீங்க அப்படின்வாங்களா? இல்லை ஒரு போய் இப்போ காசா கிராண்டில் போய் வீடு புக் பண்ண போகிறாங்க. ஐயோ, உங்களுக்கா, நீங்கள் தவறான வழியில் சம்பாரிச்சவங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்களா? அதெல்லாம் கிடையாது. காசு தூக்கி எறிஞ்சிங்கன்னா எதை வேணாலும் பண்ண போகிறாங்க. அப்போ அது காசு வேணும் அப்படிங்கும்போது அதை நம்ம இந்த வழியில் சம்பாதிக்கலாம்னு அவங்க போகிறாங்க. ஸோ அப்படி தான் வந்து அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா இதுக்கு வந்துட்டு ஒரு எண்டு இருக்கணும்ல சார். ஏன்னா வந்துட்டு எதுக்குமே எண்டு கார்டுன்றது யாருக்குமே கிடையாது. உலகத்துக்கே எண்டு கார்டு கிடையாது. உலகம் போயிட்டே இருக்குது. இப்போ இவங்க செத்துட்டாங்கன்னா அடுத்த ஒரு ஜென்ரேஷன் வரும், அது அட்வான்ஸாக சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ கடந்த காலத்தில் இதே மாதிரி தான் இருந்திருப்பாங்க. அந்த காலத்தில் பேப்பரில் போடுவாங்க, பேப்பர் நிருபர்கள் போய் கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து சோசியல் மீடியா நிருபர்கள் சோசியல் மீடியாவில் வந்து கேள்வி கேட்குறாங்க. இப்போ அது முடிஞ்சதுன்னா அடுத்து வேறு எதாவது வரும். ஸோ இப்படி இது வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்குமே தவிர இதை தடை செய்ய முடியாது. இதில் வந்து என்னென்னா, இதை நோக்கி போகிறவங்க மாறணும் அப்படின்றது தான் அதில் ஒரு. அதாவது இந்த மீடியா ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. பட் எதுக்காக வந்து ஒரு யங்ஸ்டர்ஸோட மைண்டை டைவர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு செயல்களில் இவங்க ஈடுபடுறாங்கங்கிறது வந்து அதனால தான் நம்ம வருமானம் வருது. யங்ஸ்டர்ஸை வந்து நீங்கள் நல்வழிப்படுத்துங்க. அது இப்போ நீங்கள் வந்து எல்லா யங்ஸ்டர்ஸ் பசங்கள்லாம் இருக்காங்க, காலேஜ் பசங்க, சாயந்தரம் 6 மணிக்கு மேலே காந்திக்குள்ளா போட்டுட்டு எல்லாம் வந்து வேஷ்டி ஷர்ட் எல்லாம் கட்டிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா மெடிடேஷன் சொல்லி தருவோம். உங்களுக்கு பண்புகள் கற்றுக் கொடுப்போம். காந்தியோடைய வரலாறு, அவர் எப்படி தேசப்பிதாவை ஆனார், எப்படி சுதந்திரத்துக்காக போராடினார்னு ஒரு கிளாஸ் வைக்கிறீங்கன்னு வைங்க. ஒரு காலேஜ் பசங்க சென்னையில் இருக்குது, என் காலேஜ் பிள்ளைங்களே இருக்கட்டுமே, 6 மணிக்கு மேலே உங்களுக்கு வந்து வேலுநாச்சியாரை பற்றிய கதைகள், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பல்வேறு பெண் போராளிகளை குறித்து, சுதந்திர போராட்ட தியாகிகள் குறித்து, லக்ஷ்மி பாய் பற்றிலாம் சொல்லுவோம். நீங்கள் வாங்கினா வருவாங்களா? யாராவது 4:45 அடித்து எஸ்கேப் ஆகி ஓடிடுங்க, பிள்ளைங்களாக இருந்தாலும் பையங்களாக இருந்தாலும். அப்போ அவங்க வந்து ஒரு இதில் ஈர்த்து அவங்க போய் காசும் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அப்போ அவங்க அதில் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ சோசியல் மீடியாவில் அதில் தான் சம்பாதிக்க முடியும். ஒரு நடிகை இருக்காங்க, அவங்க வந்து டெய்லி சாயந்தரம் 7 மணிக்கு, நைட்டு இல்லைன்னா நைட்டு 12 மணிக்கு நான் லைவில் வருவேன். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்வியல் பற்றி நான் கிளாஸ் எடுப்பேன், உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லி தருவேன். யாராவது ஒருத்தன் போவானா? ஆமாம். ஸோ இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் வருமானம் வருது, இது இப்படி இருக்குது அப்படின்றதுனால அவங்க செய்கிறாங்க. இதை நோக்கி தான் வந்து எல்லோரும் போகிறாங்க. இப்போ வந்து தேனை நோக்கி தான் வண்டு போகும். கரெக்ட்.
புரியுதா உங்களுக்கு? நீங்கள் இப்போ பிரியாணி வாங்கி வச்சு வண்டை வர சொன்னீங்கன்னா வருமா? வராது. ஓகே. தேன் குடிக்கிற வந்து தேனை நோக்கி தான் போகுது அப்படின்ற மாதிரி அதில் சரி வருமானம் இருக்குது, அந்த இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவங்க பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே போனால் காவல்துறையில் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு அட்வொகேட் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவு காவல்துறைக்கு தெரியாமல் இருக்காது. சைபர் கிரைம் என்ன பண்ணுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இருந்தாலும் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னும் உங்க மேல் நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கும்போது சட்டத்தில் அதில் இடம் இருக்கா என்னன்னு பார்த்து தான் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ சட்டம்லாம் எல்லாமே மாறிடுச்சு, பழைய சட்டங்கள் கிடையாது. டைவர்ஸ் சட்டம் மாறிடுச்சு, லிவிங் டுகெதர் சட்டம் மாறிடுச்சு, அதே மாதிரி வந்து எல்லாமே மாறிடுச்சு. தான் மாடர்னைசேஷன்ங்கிற பேரில் எல்லாமே மாறும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியும். தர்ஷா குப்தா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சில ஸ்க்ரீன்ஷாட்டை வந்துட்டு ஒரு ப்ரூஃப் அனுப்பி, இல்லை என்னோட பேரை வந்து மக்கள் யூஸ் பண்ணுறாங்க, சில இடத்துல வந்துட்டு அது அவங்களே இல்லைங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களே, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ அதுதான் அவங்க எல்லாரும் செஞ்சுட்டு அப்படி தான் சொல்லுவாங்க. இது போய் நீதிமன்றத்தில் ப்ரூவ் பண்ணணும், நீதிபதி அந்த படங்கள்லாம் பார்க்கணும், பார்த்து உண்மையாக பொய்யான்னு கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே தர்ஷா குப்தாவுக்கு வயசாயிரும், அதோட அது முடிஞ்சிடும். ஏன்னா தான் மாடர்னைசேஷனில் இப்போயும் சில ஆக்ட்ரஸஸ் வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒழுக்கம் இருக்குது, ஒரு டிசிப்ளினோட லைக் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட பர்சனல் லைஃபையும் கரெக்டாக மெயின்டைன். அது எல்லாருமே சொல்ல முடியாதுமா, எல்லாருமே ஆக்டிங்காக வர்றாங்க, சமூக சேவை செய்ய வர்றாங்க. ஆக்டிங்னா என்ன? அவங்களோட ஒரு பேஷன், அவ்வளோதான். அது என்ன பேஷன்? அது நடிக்கிறாங்க. சரி, நடிக்கிறதுனால யாருக்கு லாபம்? அவங்களுக்கு தான். இண்டஸ்ட்ரிக்கு என்ன லாபம்? விளக்க மாதிரி நடிக்கலைன்னா இண்டஸ்ட்ரி வந்து மூடிட்டு போயிடுவானா? இப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலையும் இதையும் அப்படிலாம் கிடையாது. விருப்பப்பட்டு வர்றாங்க. அதில் சில பேர் வந்து இப்படி தான் இருக்கணும்னு சில பேர் போகிறாங்க, சில பேர் லிமிட்டாக போயிடுவாங்க, சில பேர் ஒரு ஆஃப் லிமிட்டில் இருப்பாங்க, சில பேர் அன்லிமிட்டடாக போயிடுவாங்க. அது நம்ம யாரையுமே சொல்ல முடியாது. புரியுதா? இப்போ ஹோட்டல் இருக்குது, நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா லிமிட்டட் மீல்ஸும் இருக்கும், அன்லிமிட்டட் இருக்கும், பாம்பே மீல்ஸும் இருக்கும், இல்லை இல்லை 2 சப்பாத்தி மட்டும் போகுதுன்னா அதுவும் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி போகிறாங்க அப்படின்னா ஒரே மீல்ஸ்ன்னு தான் இருக்கும். ஓகே. ரயில்வே கேன்டீனில் போனீங்கன்னா அப்படி இருக்கும். ஜிஎம் ஆஃபீஸருக்குள்ள ரயில்வே, அங்கே ரயில்வே ஸ்டாஃபுக்குன்னு ஒரு கேன்டீன் இருக்கும். அந்த கேன்டீனில் யார் போனாலும் எடுப்பு சாப்பாடு தான். சாப்பாடு, பருப்பு, சாம்பார், ரசம், யார் போனாலும் அள்ளி அள்ளி வைப்பாங்க சாப்பாடு, வேறு எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ரயில்வே கேன்டீன் மாதிரி இருக்கிறவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க. சில ஹோட்டலில் போனால் எந்த வெரைட்டி வேணாலும் சாப்பிட்லாம். நீங்கள் வந்து லிமிட்டட் மீல்ஸ் எது இருக்குன்னா அது அவங்கவுங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதானே சாப்பிடுவாங்க. எல்லாரையும் நம்ம ஒன்றா சொல்ல முடியாது. அவங்கவுங்க அப்படி இப்படி இருப்பாங்க, இவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜெய் சூர்யா சொல்கிற மாதிரி அப்படி எப்படி அவங்க இருக்காங்கன்னா இவங்க எப்படி இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே இருக்கும். திரைத்துறையில் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து இந்த தொழில் பண்ணுறதுக்காகவே சினிமாவுக்கு வருவாங்க. ஏன்னா சினிமாவில் வந்து அந்த பப்ளிசிட்டி கிடச்சிருச்சுன்னா வருமானம் இதில் 10 மடங்கு வரும். சாதாரண ஒரு ஆள்னா தெரியாது, ஃபெமிலியாரிட்டியான ஆள்னா அவங்களுக்கு ஒரு ரேட் வேறு மாதிரி இருக்கும். கரெக்ட். ஸோ அதனால் அந்த ஃபெமிலியாரிட்டிக்காக சினிமாக்குள்ளே வந்துட்டு அதில் அவங்க சக்ஸஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நோக்கம் வந்து நடிக்கிறதா இருந்தால் அதில் சக்ஸஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நோக்கம் 4 படத்தில் தலை காமிச்சு இந்த படத்தில் வந்து பொண்ணுது அப்படின்ற மாதிரி அவங்க தொழிலுக்கு அது பயன்படுத்துகிற மாதிரி தான் போவாங்க. அப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இல்லை கிரண் ஆக்ட்ரஸ், ஃபார்மர் ஆக்ட்ரஸ் கிரண் கூட இதில் வந்துட்டு இன்வால்வ் ஆயிருக்காங்க. கிரண் கூட நடித்த ஆயிரக்கணக்கான பெண்கள் இருக்காங்க, எல்லாரும் அப்படி ஆயிட்டாங்க. கிரண் இப்படி ஒரு வழியை கண்டுபிடிச்சு, இப்போ காசு இல்லை அப்படிங்கும்போது நல்லா வருமானம் வருது அப்படிங்கும்போது வயசாகிடுச்சு, கிரணுக்குலாம் 40 வயசுக்கு மேலே இருக்கும். ஸோ இப்போ இதன் மூலமாக ஒரு வருமானம் வருது அப்படிங்கும்போது அது உள்ளே இறங்கியிருக்குன்னு சொல்லலாம். இல்லை அது வந்து அவங்களுக்கே ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி தான் சார், அது தப்புன்னே தெரியலையே. தப்புன்னு இல்லைம்மா, அவங்க தொழிலே அதுதானம்மா, அவங்களுக்கு எப்படிமா தப்புன்னு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து கறிக்கடைக்கு போகிறீங்க, ஆடை கொன்று அறுத்து தோலை உரித்து கறியை வெட்டி கொடுக்குறது அவர் தொழில். இது ஒரு பாவமாக தெரியலையா? இவ்வளோ கொடூரமாக இருக்காரு, டெய்லி 10 ஆடை வெட்டுறாரு, 50 கோழியை வெட்டுறாரு அப்படின்னீங்கன்னா அது வந்து உங்கள் பார்வையிலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க. அவர் பார்வையிலேருந்து பார்க்கும்போது அதுதான் தொழில். அந்த ஆடு வெட்டினா தான் அவர் குடும்பத்தை காப்பாற்ற முடியும், அவர் தொழில் நடத்த முடியும், அதை வச்சு எல்லாம் பண்ண முடியும். ஸோ அவங்க ஆங்கிளில் அது கரெக்டுன்னு அவங்க செய்கிறாங்க. இப்போ உங்கள் ஆங்கிளில் தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரெண்டுக்கு நடுவில் சட்டம்னு ஒன்று இருக்கும், அது தப்பாக சரியான்னு பார்த்து நடவடிக்கை எடுக்கும். இவ்வளோ நாள் நடவடிக்கை எடுக்கலைன்னா அது தப்பு இல்லைன்னு தானே அர்த்தம். தப்பாக படலைன்னு தான் அது இருக்க மாதிரி இருக்குது. அதனால் அதில் ஒரு குரூப் அப்படியே போவாங்க, சரி தப்பு இல்லை போல், சரி நம்மளும் இப்படி பண்ணலாமே அப்படின்னு நிறையா பேர் இப்போ இன்ஸ்டாலெல்லாம் இறங்குறாங்களே பிள்ளைங்களாம். அதுதான் சார், இது எப்படி இறங்குதுன்னா இவங்களே பண்ணுறாங்களே, சரி நம்ம ஆஸ் அ காமன் பீப்புளாக நம்மளும் ட்ரை பண்ணலான்னு பண்ண தான் செய்வாங்க. அவங்க இதில் இது ஒரு பெரிய க்ரைமாகவே ஆயிரும். இது க்ரைம்னு நீங்கள் எப்படிமா சொல்லலாம்? க்ரைம்னே க்ரைம்னா தான் போலீஸ் நடவடிக்கை எடுத்துருக்கும்ல, சட்டம் தன் கடமையை செஞ்சுருக்காதா? புரியுதா? அது க்ரைம் இல்லைன்றதுனால தான் அவங்க செய்கிறாங்க. அது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அதை நீங்கள் பொதுவாக குற்றம் சாட்டக்கூடாதுல்ல.
இப்போ மது வந்து ஒழிக்கணும்னு பெண்கள் போராடுவாங்க. ஆனால் வந்து லட்சக்கணக்கான ஆட்கள் நைட் நைட் குடிச்சிட்டு இருக்காங்க. அதில் ஏதாவது இருக்கிறதுனால தானே குடிக்கிறாங்க. அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு குடிக்கிறாங்க. ஓகே. நமக்கு பிடிக்கல, நம்ம குடிக்கல, நம்ம பேசாமல் இருந்துக்க வேண்டியதான். அதை குற்றம்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. குற்றம்னு சொன்னால் அரசாங்கம் அதை தடை பண்ணியிருக்கணும்ல. அரசாங்கமே இப்போ விஜய் சாரே வந்து பார் திறக்கிறாரு அப்படிங்கும்போது அவருக்கு புதுசாக ஓட்டு போட்டிருக்காங்க. அவர் புதுமையாக என்ன பண்ணார், டாஸ்மாகை மூடிட்டு ஆன்லைன்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம், வீட்டிலேயே கொண்டு வந்து கொடுத்துருவாங்கன்ற மாதிரி கொண்டு வர்றாங்க. இது அவர் ஒரு புதுமையை செய்கிறாரு. தடை பண்ணல இல்லை அவர், குடிக்கக்கூடாதுன்னு சொல்ல. அப்போ அதில் நல்லது இருக்குதுன்னு விஜய் சாரை நினச்சி தான் விட்டுருக்காருன்னு நம்ம சொல்ல முடியாது, சொல்ல முடியும். அதனால் இப்போ புதுசாக அந்த பார்லாம் பார்க்குறதுக்கே கேவலமாக இருக்குது. அதனால் நல்ல பாராக திறந்து நல்லா குடிங்க, நல்லா சாப்பிடுங்கன்ற மாதிரி அப்படி அவர் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வர்றாரு. அவர் மூடன்னு சொல்லல, டோட்டலாக குடிக்கக்கூடாது யாரும், இன்றைக்கி நைட்டோட கடை பூரா க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாருன்னா வேறு. அவருக்கு அதில் உடன்பாடு இருக்கிறதுனால தான் திறந்துருக்காங்க. அது சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்கன்றது, குடிக்கிறவங்க குடிச்சுட்டு தான் இருப்பாங்க. எல்லாரும் நம்ம நினைக்கிற மாதிரி நினைக்க மாட்டாங்கன்னு சொல்லுவோம். பட் இருந்தாலுமே நிறைய ஓல்டு ஆக்ட்ரஸஸ் வந்துட்டு அவங்களோட ஒரு பார்டர்ஸ் தாண்டி வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்காங்க. பட் இப்போ அவங்களுமே நினச்சா சில தவறான வேலைக்கு போகலாம் இல்லையா? ஸோ அவங்க எத்தனை நல்ல சோசியல் மீடியா விஷயங்கள் அதுக்கு தானமா பண்ணுறாங்க. இருக்குது. சோசியல் மீடியான்றது எதுக்கு இருக்குது? ஓகே. அப்படி தானே இருக்குது. ஈஸியாக போய் ரீச் ஆகிறது அப்படின்னால எந்த பொருளை வேணாலும் வித்துடலாம் அப்படின்ற மாதிரி யார் முதல்ல போய் விற்பனை பண்ணுறாங்களோ அந்த பொருள் வித்துரும். அதை பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க காசுக்காக எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு கீழே. காசுக்காக இல்லைம்மா, இது ஒரு கலை தானே, புரியுதா? இது கலையா? ஆமாம், ஒரு கலைஞர், அவங்க கலைஞன் தானே. ஓகே. சரி, அந்த கலையை இவங்க ரசிக்கிறாங்க, அந்த கலைஞனை ரசிக்கிறாங்க. இதில் என்ன இருக்குது? இல்லை, இப்போ வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி சார், யங் பாய்ஸ் எஸ்பெஷலி, கேர்ள்ஸ் கூட அவங்களோட இதில் இருப்பாங்க. பட் பாய்ஸ் தான் அதை வந்து ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாக எடுத்து அவங்க கெட்டு போகிறதுக்கான ஒரு பாய்ஸ் கெட்டு போய் யார் சொன்னா? கேர்ள்ஸ் தான் இப்போ தறி கட்டு தாறுமாறாக போயிட்டு இருக்காங்க. பாய்ஸை போய் நீங்கள் சொல்லிட்டாங்க. பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் இதில் எதுவுமே கிடையாது. ஓகே. நீங்கள் கேர்ள்ஸ் ஓடுற ஆட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கம் பயங்கரமாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயோ இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு நீங்கள் இதே வேண்டாம்ப்பா நம்ம அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் பாய்ஸ் கேர்ள்ஸுலாம் கிடையாது. எல்லாம் கேர்ள்ஸுக்கு தனி வெப்சைட் இருக்குது, தனி பப் இருக்குது, பார் இருக்குது, எல்லாமே போயிட்டு தான் இருக்காங்க. அதனால் பாய்ஸ் கேர்ள்ஸ்லாம் கணக்கே கிடையாது. எல்லாருமே ஒன்று தான். சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஏற போகிறது ஒரே வண்டி தான் அப்படின்றதுனால யாரையுமே நம்ம தனிப்பட்ட இவங்களோட இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸால ஜென்ரலாகவே மக்களுக்கு இந்த மீடியா அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு ஒரு தவறான ஃபீல்டு தான்ங்கிற மாதிரி மீடியா ஃபீல்டு யாருமே சொல்கிறது இல்லையா? நீங்கள் தான் நான் கேள்விப்படுறதே இல்லை. மீடியா ஃபீல்டு சினிமான்றது இதாக இருந்தது ஒரு காலம். இப்போ வந்து இப்போ இதெல்லாம் 7வது இடத்துல எதாவது இருக்குது. மீடியாலாம், சினிமாலாம் 4வது இடத்துல இருக்குது. மீதி 1, 2, 3லாம் வேறு இருக்குது. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இதை வந்து நம்ம இதே இப்போ சொல்ல முடியாது. எல்லாரும் அவங்களோட ரெக்கக்னிஷன், அவங்களோட ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு தான் வராங்க சார் மீடியாவுக்கு. அப்படிங்கும்போது அவங்களும் ஹார்ட் ஒர்க் போட்டு தான் வர்றாங்க. எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் யாருமே முன்னேற முடியாது. தெரியுதா? அவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வராங்க. இத்தனை மணிக்கு வீடியோ போடணும்னா லைட்டிங் ரெடி பண்ணணும், கேமரா வாங்கணும், எல்லாம் வாங்கணும், என்ன மாதிரி கான்செப்ட் ரெடி பண்ணணும். எல்லாத்துக்குமே கான்செப்ட் இல்லாமல் நீங்கள் பண்ண முடியாது. அப்போ கான்செப்ட் ரெடி பண்ணுறதுக்கு யோசிக்கணும். எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வராங்க எல்லாருக்குமே. அது வந்து என்னென்னா அந்த பார்டர் லைனை தாண்டினா தப்பாயிரும், பார்டர் லைனை தாண்டலை அப்படின்னா ஓகேன்னு ஆயிரும். பட் இதை பண்ணுறதே பார்டர் லைனுக்கு அப்பாற்பட்டதானே, புரியல. அப்படி இல்லையே, இப்போ பார்டர் லைனே தள்ளி போட்டாங்க, புரியுதா? ஓகே. பார்டர் லைன்ன்றது இங்கே இருந்த லைன் இப்போ அங்கே போயிடுச்சு. அதனால் இது வந்து இதாயிடும். நீங்கள் வந்து பஸ்ஸுக்கு நிற்கிறீங்க, இந்த பக்கம் இப்படி பஸ்ஸு வருது, இப்போ இதுதான் ஸ்டேஜ். இந்த பஸ்ஸு போனோடனே பார்த்தீங்கன்னா பீச் தெரியுது. அப்படிங்கும்போது ஆஹா இவ்வளோ நேரம் அங்கே போய் நின்றுருக்கலாமே, இந்த பஸ்ஸு எல்லாத்தையும் மறைச்சிருச்சு, இங்கேருந்து பார்க்குறக்கு எவ்வளோ லுக்காக இருக்குது அந்த பீச்சு, கடற்கரை எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு இருக்குல்ல. அந்த மாதிரி தான் இது. முதல்ல வந்து இந்த பஸ்ஸு மாதிரி ஏதோ சட்டங்கள் சமூகம்லாம் மறைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த சமூகன்ற பஸ் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பார்க். இப்போ ஊட்டியாக இருந்தால் ஆஹா இவ்வளோ அழகான பார்க்கு, நம்ம இவ்வளோ நேரம் இந்த பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்கோம், இந்த பஸ்ஸு 1 மணி நேரமாக அந்த லாரிக்காரன் வந்து மறைச்சி நிறுத்தியிருக்கான், செங்கலை ஏற்றுறவன் அப்படின்ற மாதிரி. இப்போ இதை போ வண்டி எடு அப்படின்ற மாதிரி ஆச்சு. இவ்வளோ அழகான ஒரு பார்க்கு, பீச்சு பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி தான் இது எல்லாத்தையும். அந்த மாதிரி தான் அவங்க போயிட்டுருக்காங்க. அவங்க கான்செப்ட் யோசிக்கிறாங்கல்ல, கான்செப்ட் யோசிச்சு அந்த கான்செப்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒன்று பண்ணி தானே வந்து அவங்க இவ்வளோ வாங்கலாம் அப்படின்றதே ஒரு கான்செப்ட் தானே. இல்லை, சாதாரணமாக ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு இவ்வளோ தான் இருக்கும், இல்லை பர்த்டே ஸ்பெஷல் இவ்வளோ. ஆமாம், காசு தரும்போது அதுதான் கான்செப்ட்ன்ற, அதுதான்மா கஷ்டம், புரியுதா? அதெல்லாம் யோசிச்சு பண்ணுறாங்கல்ல. இப்போ இதுக்கு இது போனால் ஒரு ஸ்பெஷல் டே, இதை போட்டோம்னா இவ்வளோ வரும்,
இப்படி பண்ணால் இப்படி வரும்ன்ற ஒரு இதுதானே. எல்லாமே அறிவு தான். நீங்கள் ராக்கெட்டு விடுறது மட்டும் அறிவு கிடையாது. ஒரு கான்செப்ட் யோசிச்சு இது பண்ணுறதும் நாலேஜ் தான் அப்படின்றது தான். சட்டத்தில் இடம் இருக்கிற வரைக்கும் சட்டத்துக்கு நீங்கள் புறம்பாக பண்ணிங்கன்னா தான். இப்போ யாராவது கைது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வழக்கறிஞர்களே போய் கொடுத்துருக்காங்க சேலத்தில். காவல்துறை யாருமே தான் நடவடிக்கை எடுத்து கைது பண்ணியிருக்கா அப்படிங்கும்போது அவங்க அந்த சட்டத்துக்குள்ளே தான் வர்றாங்க அப்படின்றதுனால விட்டுறாங்க. அக்கார்டிங் டு த லா அது தப்பாக தான், அதாவது அதுவும் தவறு தான் அப்படின்னு சொல்ல தான் பண்ணணும் சார். பிகாஸ் இதனால நீங்கள் சொல்லலையேம்மா, சொல்லணும்னு நான் சொல்கிறேன் சார். சொல்லணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்களும் போய் கேஸ் போடுவோம். உச்சநீதிமன்றத்தில் போய் கேஸ் போடும்போது ஓகே இந்த மாதிரி இதுதான் பண்ணுவாங்க. இப்போ அவங்களே அவங்கள வந்து சூழ்ந்துக்குவாங்க, ஏமா பொழப்ப கிடைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி பண்ணுங்க விடுங்க அப்படின்ற மாதிரி நீங்களே தோற்று வந்துடுவீங்க. ஸோ ஹியூமனாக நம்ம தான் நம்மளோட என்ன வேணும் என்ன வேணான்னு நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஆமாம், அதுதான் நம்ம 6 அறிவு மனுஷனாக படைச்சிருக்கான். உலகத்தில் எல்லாமே இருக்குது. இதை கண்டது கிளியெல்லாம் எச்சியலாம் கிடக்கு, அடுத்து போய் எடுத்துட்டுறான் அவனை. அது பசிக்குதுன்னு இருக்கான், இது போயிட்டே இருக்கான். ஒரு எச்சியலையில் வந்து 4 இட்லி கிடக்கு, சாப்பிட்டுவானே அவனை. அது அப்போ அவனுக்கு அறிவு இருக்குல்ல. அப்போ டாஸ்மாக் கடைக்கு மட்டும் போகிறான் அப்படிங்கும்போது அவன் எல்லாமே வந்து 6 அறிவு உள்ள மனுஷனோ ஆணோ பெண்ணோ அவங்க தான் முடிவு பண்ணணும் வேணும் வேணான்றது. அதை நம்ம எதையும் குற்றம்னு சொல்ல முடியாது, குற்றம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்க ஏதோ ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றா குற்றம்னு நினைப்பாங்க, இன்னொரு காலகட்டத்தில் ஐயோ நம்ம விட்டோமே அப்படின்னு நினைப்பாங்க. சில நேரத்தில் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு அது அவங்கவுங்களோட முடிவை பொறுத்து தான் இருக்குது. அதில் வந்து எதுவுமே தவறும் கிடையாது சரியும் கிடையாது. சட்டத்துக்கு உட்பட்டு தான் ஒன்று நடக்குது அப்படிங்கும்போது அது யாருமே எடுக்க மாட்டாங்க. இவ்வளோ வழக்குகள் கொடுத்தும் இவ்வளோ காவல்துறை இருந்தும் கைது பண்ண முடியலன்னா அப்போ இது சட்டத்துக்குள்ளே தான் வருது. இப்போ சட்டங்கள்லாம் மாறிடுச்சு. இப்போ உச்சநீதிமன்றத்திலே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஹோட்டல் பிஸ்னஸ் ஒன்றுமே இன்டர்நேஷ்னல் மாதிரி இல்லை, புரியுதா? இப்போ நீங்கள் இப்போ வேலை எந்த நாட்டுக்கு போனீங்கன்னா, இந்தியாவை தாண்டி எந்த நாட்டுக்கு, இலங்கைக்கு போனீங்கன்னா கூட ஒரு பொண்ணும் ஒரு பையனும் போகிறாங்கன்னு வைங்களேன், எதுவுமே கேட்க மாட்டாங்க. இவங்க யார் இவர் யார் அப்படிலாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ரூம் போகிறீங்க, டபுள் ரூம், 2 இண்டிவிஜுவல் வந்திருக்காங்க, அவ்வளோதான் பார்ப்போம். ஆனால் பெண்ணான்லாம் பார்க்கவே மாட்டேன், ரூம் கொடுத்துருவோம். ஆனால் இந்தியாவில் மட்டும் இங்கே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சட்டம் போட்டு இது பண்ணிட்டாங்க. ஒரு மெச்சூர்டான ஆணோ பொண்ணோ யாராக வேணாலும் ஒரு ரூமில் ஒன்றா தங்கலாம். அப்படிங்கும்போது என்னன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பிச்சுக்கிட்டு போகுது, 10 மடங்கு பெருகுது அது. அப்போ பிஸ்னஸ் ஜாஸ்தியாகுது, அந்த இண்டஸ்ட்ரி பெரிய அளவில் வருது. ஸோ இந்த மாதிரி நிறையா சட்டங்கள் போட்டிருக்காங்க. புரியுது? ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரே வீட்டில் வாழலாம், லிவிங் டுகெதர்னு அது சட்டம் போட்டிருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் வந்து இப்போ பிடிச்சிருவாங்க, நீங்கள் யாருமா இந்த வீட்டில் யாருமா இருக்கீங்க, நீங்கள் யார் அவர் யார் கேட்பாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. லிவிங் டுகெதரில் நீங்கள் இருக்கலாம், யார் எந்த ஆணோ எந்த பொண்ணோ எந்த பெரியவரோ பெரியவங்களோ யார் வேணாலும் இருக்கலாம், யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா சட்டம் உச்சநீதிமன்றத்தில் பாஸ் ஆயிடுச்சு, புரியுதா? இப்போ அதையும் தாண்டி ஒரு புருஷன் பொண்டாட்டி இருந்தால் கூட அந்த மனைவி பிடிச்சா இன்னொருத்தவங்களோட உறவு வச்சுக்கலாம், தப்பு இல்லைன்றது. அந்த அளவுக்கு சட்டம் இருக்கும்போது நீங்கள் இதை போய் சாதாரண மேட்ரு, ஒரு நடிகை அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, கொலையாக பண்ணிட்டாங்க, ஒன்றுமே பண்ணல அப்படின்றது தான் அவங்களோட பார்வையாக இருக்குது. இது என்னோட பார்வை நினச்சிடாதீங்க, கேள்வி கேட்டதுக்கு அவங்களோட பார்வை அதுவாக இருக்குது. நம்ம கொலையாமல் பண்ணிட்டேன், நான் வந்து ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணி போடுறேன், பசங்க வந்து விருப்பப்பட்டு காசு போடுறாங்க அப்படின்றாங்க. ஸோ அது அப்படி போயிட்டுருக்கு. கரெக்ட் தான் சார், நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது தான். பட் நம்ம தான் ஆஸ் ஹியூமன் நம்ம சூஸ் பண்ணணும். அதை தான் வேணுமா வேண்டாமான்னு சூஸ் பண்ணுறது நம்ம தான். வேணான்னா வேணாம், வேணா வேணும்னா நம்ம பாட்டு போயிட்டு இருக்க வேண்டியது. அது அவங்கள போய் நம்ம குறை சொல்ல முடியாது, அவங்க நம்மளையும் குறை சொல்ல முடியாது. கரெக்ட், புரியுதா? இப்போ அவங்க ஆங்கிள்லேருந்து பார்த்துட்டு அவங்க ஒன்று சொல்கிறாங்க, என்னம்மா நீ எல்லாம் அப்படி எவ்வளோ காசு கொடுத்து பார்க்குறாங்க. ஆமாம், போயிட்டு மாதம் பூரா வேலை பார்த்து ஏதோ 15,000 சொல்லுவேன். ஆனால் ஒரு நாளைக்கு 50,000 1 லட்சம் வருது போயிட்டு அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்ம எப்படி ஒத்துக்க முடியுமா? ஸோ அது அவங்களோட பார்வை, இது நம்மளோட பார்வை. அதனால் அவங்கவுங்க பார்வையில் அவங்கவுங்க போயிட்டுருப்பாங்க. எல்லோரும் மனிதர்கள் அவங்கவுங்க 6 அறிவை பயன்படுத்தி அவங்க எது நல்லது கெட்டதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது அவங்கவுங்க வாழ்க்கைக்கு நல்லது, அடுத்தவங்க வாழ்க்கைக்கு இல்லை, அவங்க வாழ்க்கைக்கு இதாக இருக்குன்றதா. ஓகே சார், சமுதாயம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை பற்றி பகிர்ந்து கொள்வது ரொம்ப நன்றி சார்.